வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்க்கெட் ப்ரொஃபைல்ல, அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீக்லி ப்ரொஃபைல பத்தி தான் அனலைஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலான்றத பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல ஃபுல்லா டெப்த்தா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் நாளைக்கான லெவல்ஸ் குடுத்திருப்பேன். அந்த வீடியோஸ் போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வீக்லி ப்ரொஃபைல். வீக்லியில எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது நிஃப்டியோட வீக்லி சார்ட்ஸ் 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதாவது இந்த ஒவ்வொரு டிபிஓஸ் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் 75 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். எதுன்னு தெரியலன்னா காட்டுறேன் இருங்க. டிபிஓஸ் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குற எல்லாருக்குமே, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். இந்த இ பீரியட் பாருங்க, எக்ஸாம்பிள் இந்த இ பீரியட், இதை தான் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த இ பீரியடு, சிடிஇ எல்லாமே ஒரு டைம் ஃப்ரேம். இந்த ஒரு டைம் ஃப்ரேமும் 75 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் டைம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க, இது 75 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் டைம் இது வீக்லி ப்ரொஃபைல். ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் வீக்லி ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோடது அரவுண்ட் இந்த வீக் இங்கே இது எல்லாமே ஒரு வீக்குக்கான ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் ஒரு வீக்குக்கான ப்ரொஃபைல். இது கரண்ட் வீக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடே ஓடுது. பார்த்தீங்கனாலே மார்க்கெட் ஃபுல்லாக இதில் அப் சைடில் தான் இருக்குது. நிறைய சிங்கிள் பிரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், சிங்கிள் பிரிண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்குது நிஃப்டி வீக்லி ப்ரொஃபைலில். அதுவும் இல்லாமல் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டவுன் சைடுக்கு எந்த ஃபோக்கஸும் பண்ண வேணாம். பட் ஒன்ஸ் டவுன் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா சில லெவல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். இது இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸுமே சரி, எல்லா லெவல்ஸையும் கிளியர் பண்ணும். அப்போ நம்ம டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி அப் சைடில் இருக்குது. ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் அப் சைட். டவுன்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு எவ்வளோ தூரம் ஹை போகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், வீக்லியில் பார்த்தீங்கன்னா சரி, பேங்க் நிஃப்டியில் நடக்குதுன்றத பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டியோட வீக்லி ப்ரொஃபைல். லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அதே கான்செப்ட் தான். ஒரு டைம் ஃப்ரேமும் 75 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு ப்ரொஃபைலும் 1 வீக்குக்கான ப்ரொஃபைல். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீக்கோடதுன்றதில் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு, இந்த சிங்கிள் ரெட் கலர் இருக்குது பாருங்கள், இதை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஜோனுக்கிட்ட இருக்கும்போது எக்ஸாக்டாக அதை கிளியர் பண்ணிச்சு. 51,600 தான் ஃபர்ஸ்ட் அடுத்த டார்கெட்டுன்னு சொன்னோம். அதே மாதிரி அதையும் கிளியர் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் எந்த சைடு மூவ் ஆகலாம் அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது பேங்க் நிஃப்டி இப்போ இந்த பெரிய அதாவது 29th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட லெவல்ஸ்குள்ளேயே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 2 3 4 வீக்கா, கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த ஏரியாவுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே போகல இன்னும். ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஸ்டில் அப் சைடில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியுமே. ஸோ அப் சைடுக்கு எந்த மாதிரி லெவல்ஸ் வரைக்கும் ஷார்ட் டேர்மாக நமக்கு வீக்லி ப்ரொஃபைலில் நமக்கு கொடுக்க வேண்டிய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஃபர்ஸ்ட் லெவல் 52,800. அதாவது இந்த அப் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 52,800ன்ற லெவலை மார்க்கெட் கிளியர் பண்ணும். ஸோ இதுதான் ஷார்ட் டேர்மில் வீக்லி ப்ரொஃபைலில் நம்ம கொடுக்கக்கூடிய அப்சைட் லெவல்ஸ். அப்சைட் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இப்போ அரௌண்ட் 51,650 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அரௌண்ட் இன்னும் ஒரு 1,200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். இல்லை டவுன் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் டவுன் ரிவர்சல் என்ட்ரி கிடைத்தால் பார்த்தீங்கன்னா இந்த லோ
ஒரு செகண்ட். இந்த ஏரியாவை கிளியர் பண்ணும், அதாவது 50,000 மார்க்கெட் வரும். கிட்டத்தட்ட 1700 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிற கண்டிஷன் வந்தால் நான் சொல்கிறேன். டவுன் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன் டவுன் ஆக போகுதுன்னு. அந்த டைமில் சொல்கிறேன் இந்த மாதிரி டார்கெட்ஸ். இப்போ ஸ்டில் அப் சைடில் இருக்குது, ஸோ அப் சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் வீக்லிக்கான லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை யாராவது லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் டெப்த்தாகவே அதை பற்றின வீடியோஸ் போடுறேன். யாருமே சரி ரெஸ்பாண்ட் பண்ணல, ஸோ அதனால தான் நான் பெருசாக லேர்னிங் வீடியோஸை பெருசாக நான் மேக் பண்ண முடியல என்னால். ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் இன்னும் நல்ல டெப்த்தாகவே வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லேர்னிங் வீடியோஸில் போய் பாருங்கள். லெவல்ஸுமே நிறைய சொல்லியிருப்பேன். நான் அதாவது ட்ரேடிங் அனாலிசிஸ் வீடியோஸும் சொல்லியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் மார்க்கெட் பற்றின ஃபுல் புரிதலோடு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இண்டிகேட்டர் கேண்டில்ஸ்டிக்லாம் தூக்கி போட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு சேஞ்ச் ஆகுங்க ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறணும் அப்படின்ற பட்சத்தில். அதர்வைஸ் இல்லை நான் கேம்லிங் தான் பண்ண போகிறேன் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது, இந்த சேனலே கிடையாது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே இந்த சேனல். ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.